Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல இருக்க பழைய நியூஸ் பேப்பரை நிறைய விஷயத்துக்கு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாங்க. அந்த மாதிரி ஒரு 7-8 விஷயத்துக்கு எப்படி வந்து நம்ம வீட்ல டெய்லி யூசஸ்க்கு யூஸ் பண்ணலாம்ன்றத தான் फ्रेंड्स பார்க்க போறோம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம வாட்டர் பாட்டிலை க்ளீன் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணலாம். நம்ம தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல உங்களுக்கு தங்கிரும். அந்த மாதிரி தங்கி இருக்கப்போ ப்ரஷ் இல்லை அப்படின்னா அந்த ஒரு எமர்ஜென்சிக்கு எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அந்த டைமில் ஒரு 1/4 பாட்டில் அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை சின்ன சின்ன பீசஸாக கிழித்து அந்த வாட்டர் பாட்டிலில் போட்டுக்கோங்க. ஸ்டீல் பாட்டில்ஸாக இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி டப்பர்வேர் பாட்டில்ஸாக இருந்தாலுமே ரெண்டுக்குமே இந்த அழுக்கு நல்லா எடுத்துகிட்டு வருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கிழித்து போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டாக அதை வந்து குலுக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக குலுக்கி விட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க அழுக்கு சைடில் இருக்க அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே ஊற்றிட்டு நம்ம நார்மலாக தண்ணி விட்டு வாஷ் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம வாட்டர் பாட்டில்ஸை வந்து க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ப்ளூ கலர் வாட்டர் பாட்டிலில் கீழே வந்து நல்லா ப்ரௌன் கலரில் அந்த அழுக்கு சேர்ந்துருக்குங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு கிழிச்சு வச்சுருக்க நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் குலுக்கிக்கலாம். குலுக்கிட்டு பாருங்கள், இந்த தண்ணி எல்லாத்தையுமே கீழே ஊற்றிட்டேன். இப்போ நார்மலாக டேப் வாட்டர் வச்சு நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாவே போதும். உள்ளார அழுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து நார்மலாக நம்ம எப்பயும் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணாவே போதுங்க. மூடியை கொஞ்சம் நேரம் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சோன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. ரொம்ப க்ளீன் ஆயிரும் நம்மளுக்கு வாட்டர் பாட்டில். அடுத்த டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுற முகம் பார்க்குற கண்ணாடி, அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி டேபிள், கண்ணாடி இதெல்லாம் இருக்குது இல்லையா, டோர், இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணலாங்க. கொஞ்சம் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சாலே போதும். உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த கண்ணாடி ஐட்டம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். மெயினாக அந்த ஷோகேஸ் டோர் இதெல்லாம் துடைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்காக தனியாக வேறு எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இல்லை. லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணாவே போதும். எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் நல்லா கிளியர் ஆயிரும் உங்களுக்கு கிளாஸ் எல்லாமே. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. மெயினாக அந்த மாதிரி கண்ணாடியில் வந்து நம்ம பொட்டெல்லாம் ஒட்டி வைக்கிறனால அந்த பசையெல்லாம் அப்படியே ஒட்டிகிட்ருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டவலோ இல்லைனா வந்து க்ளீனான ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி துடைச்சிட்டாவே போதுங்க. ரொம்ப க்ளீன் ஆயிரும் உங்களுக்கு. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. நியூஸ் பேப்பர் மட்டும் இருந்தாவே போதும், ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அடுத்த டிப் வந்து நம்ம நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி ஷெல்ஃப் லைனர்ஸாக யூஸ் பண்ணலாங்க. இது நம்ம மோஸ்ட்லி எல்லார் வீட்லையுமே சின்ன வயசுலேருந்து நம்ம பண்ணிகிட்ருக்க விஷயம் தான். இப்போ நிறைய நம்ம எவ்வளோ தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணாலும் ஷெல்ஃப் லைனர்ஸை எப்போயாவது ஒரு அவசரத்துக்கு கண்டிப்பாக இந்த நியூஸ் பேப்பர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் இருக்குல்லையா, நம்ம வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு வைக்கிற இந்த கூடை இதிலெல்லாம் இருக்கு இல்லையா, இதுலேயும் கீழே வந்து நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு லைனர் மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மாற்றுறப்போ ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் நம்ம இதை அப்படியே எடுத்து போட்டுட்டு வேறு ஒன்று அப்படியே மாற்றிக்கலாம். இதுக்காக நம்ம ஷெல்ஃப் லைனர்ஸ்லாம் போடுறப்ப நம்ம அதை வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கணும். இதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் பாட்டில்லாம் வைக்கிற இடத்துல கூட நம்ம ஒரு 4-5 நியூஸ் பேப்பர் சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது நல்லா எண்ணெயெல்லாம் இழுத்துரும். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்த டிப் வந்து நம்ம ஷூ வெளியில் போயிட்டு உள்ளார வந்து விடுறப்போ ரொம்ப ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அதிலேருந்து அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து அதில் அடைச்சி வச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். மெயினாக நம்ம ஷூ யூஸ் பண்ணுறப்போ அந்த முன்னாடி பக்கம் ஃபுல்லாக அந்த வேர்வையோட ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். உள்ளார ஃபுல்லாக அந்த வேர்வை அப்படியே தங்கிரும். அதனால தான் அந்த ஸ்மெல் வருதுங்க. அது இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பரை எடுத்து நல்லா கசக்கி இந்த மாதிரி உள்ளார வச்சு அடைச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறனால உள்ளார இருக்க அந்த வேர்வையோடைய அந்த ஈரத்தன்மை ஃபுல்லாகவே இந்த நியூஸ் பேப்பரை இழுத்துரும். அப்போ உங்களுக்கு அந்த ஷூலேருந்து வர பேட் ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் விடுறோம், ஏதாவது ஒரு பூச்சி டக்குன்னு போய் உள்ளார போய் அண்டிடாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பெரிய ஷூ அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 பேப்பர் சேர்த்து வச்சு நீங்கள் உள்ளார வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த உள்ளார ஃபுல்லாக இருக்க ஈரத்தன்மை ஃபுல்லாகவே அது இழுத்துரும். அப்போ பேட் ஸ்மெல் எதுவும் வராமையும் உள்ளே எதுவும் பூச்சி போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டே போடுறப்போ அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து போட்டுட்டு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்த டிப் வந்து நம்ம இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கிளாஸ் பாட்டில்ஸ் இல்லைனா கிளாஸ் ஜார்ஸ் இதெல்லாம் நம்ம பேக் பண்ணி வைக்கிறப்போ இதை அப்படியே பேக் பண்ணி வைக்காமல் இதில் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு அடைச்சி வச்சு நம்ம பேக் பண்ணி வச்சோன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு உடையாதுங்க. மெயினாக வந்து அட்டை பாக்ஸ்குள்ளார வச்சு நம்ம இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை பேக்கிங் இல்லைனா வந்து எங்கேயாவது வீடு மாற்றுறோம், அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நியூஸ் பேப்பரை வச்சு நம்ம அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உடையிற தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுங்க நியூஸ் பேப்பர் வச்சு இதை. அப்போ வந்து ஒன்றோட ஒன்று இடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து உடையாமல் இருக்குங்க. உடையிற பொருள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு அடைச்சிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து 5 கிளாஸ் தான் இருக்குது. நான் ஒரு கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம ஃபில் பண்ணல அப்படின்னா ஒன்றோட ஒன்று கீழே உடஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய நியூஸ் பேப்பரை எடுத்து அந்த இடத்துல இப்படி அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக பேக் ஆயிரும். டைட்டாக இருக்கப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ தான் ஆடினாலும் உங்களுக்கு வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாமி சிலையெல்லாம் நம்ம பேக் பண்ணி வைக்கிறப்ப கூட இது மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா ரோல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உடையாமல் இருக்கும் உங்களுக்கு. அடுத்த டிப் வந்து நம்ம எலுமிச்சை பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறப்போ இதில் வந்து லைட்டாக ஒரு ஈரத்தன்மை வருங்க. ரொம்ப ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அழுகிரும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு சின்னதாக ஒரு பிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை சுற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை பேக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து எலுமிச்சை பழம் எதுவுமே கெடாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. ஒரு 15-20 நாளைக்கு மேலே ஆனாலுமே உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து நம்ம தக்காளி சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டு வரப்போ காயாக வாங்கிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு அடுத்த நாளே நல்லா பழுத்துடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் தான் காயாக இருக்குது. ஆனால் சில டைம் வந்து நம்ம ரொம்ப காயாயிரும், ஒரு மாதிரி பச்சை காயாகவே வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி டைமில் நியூஸ் பேப்பருக்குள்ளார தக்காளியை வச்சு இந்த மாதிரி சுருட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும், ஒரே நாளில் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக தக்காளி வந்து பழுத்துருங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நியூஸ் பேப்பருக்குள்ளார காயாக இருக்க தக்காளியை வச்சு வெளியிலேயே வச்சிடலாம். வெளியிலே வச்சிட்டிங்கனாலே போதும், ஒரு நாள்லேயே உங்களுக்கு நல்லா பழுத்துரும். அடுத்த டிப் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ணலாங்க. இது என்னுடைய பாப்பா பண்ணது. இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்லேயே பேஸ்கெட்டு, அப்புறம் ஃப்ளவர் வேஸ், இது மாதிரி நிறைய திங்ஸ் பண்ணலாம். அதுக்காக நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் வந்து பெரிய நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கிறத இந்த மாதிரி 4 நாளாக கிழித்து இந்த மாதிரி பஞ்சாக போட்டு வச்சுக்கலாம். பஞ்சாக போட்டு இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை போட்டு ஒரு கயிறு விட்டு மாட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சனில் ஏதாவது ஒரு ஹூக்லேயோ ஒரு ஆணிலையோ மாட்டி வச்சிட்டோம்னா டக்குன்னு ஏதாவது துடைக்கிறதுக்கு நம்ம துணியை தேடாமல் ஏதாவது வேஸ்ட் ஆக மாதிரி இல்லாமல் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏதாவது ஜஸ்ட் ஒரு குப்பை போடணும் அப்படின்னா கூட நியூஸ் பேப்பர் ஒன்று கிழிச்சு எடுத்து அதை வந்து ரோல் பண்ணி அப்படியே போட்டுடலாம். இல்லை ஏதாவது கீழே சிந்திருச்சு அப்படின்னா துடைக்கிறதுக்கு கூட நம்ம இந்த நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கயிறு வச்சு கட்டி வச்சுட்டாவே போதும். கண்டிப்பாக நம்மளுக்கு கிச்சனில் இது மாதிரி மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆணியில் மாட்டி வச்சுட்டா கிச்சனை ஏதாவது எடுக்கணும் வைக்கணும் அப்படின்றப்ப நம்ம இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து கிழிச்சிக்குவோம். ஏதாவது துடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். அடுத்த டிப் வந்து நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கேட் இருக்குங்க. இந்த கேட்டுக்கும் டோருக்கும் நடுவில் ஒரு ஜாயிண்ட் வருதுங்க. இந்த ஜாயிண்ட்டில் வந்து கொஞ்சம் ஹோல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ்லலாம் என்ன ஆகுதுன்னா பல்லி வந்து போய் அடைச்சிருது. அந்த இடத்துல போய் அந்த இடத்துல இருக்குது. அதை விரட்டுறதுக்குள்ளார ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, நியூஸ் பேப்பர் எடுத்து எங்கெல்லாம் ஹோல்ஸ் நம்ம யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கோ அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே அடைச்சி வச்சுட்டோம். இந்த மாதிரி அடைச்சி வைக்கிறனால பல்லி போய் அங்கே தங்காமல் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த இடத்துல நியூஸ் பேப்பர் வச்சு அடைச்சி வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் இருந்துச்சுன்னா இந்த ஓட்டையெல்லாம் போய் இந்த பல்லி அடைஞ்சிரும். பாருங்கள், அந்த ஹோலுக்கு பக்கத்தில் தான் அந்த பல்லி இருக்குது. நான் அதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதுக்குள்ளார போய் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் வச்சு அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பல்லி வந்து அதில் போய் தங்காமல் இருக்கும். அடுத்த டிப் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸில் நம்ம வந்து வேஸ்ட் பின்னுக்கு குப்பை தொட்டிக்கு வந்து லைனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 2 விதமான டஸ்ட்பின் பண்ணுறது நியூஸ் பேப்பர்லேயே. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு அதோட லிங்க் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிளாஸ்டிக் கவர் இப்போ இல்லைன்றனால அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லேயே நம்ம வந்து டஸ்ட்பினுக்கு கவர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லி இதை எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம வந்து நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் வந்து லிக்விட் வேஸ்ட் வந்து போட முடியாதுங்க. தண்ணியாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் கீழே கொட்டிட்டு ட்ரையாக இருக்க வேஸ்ட் மட்டும்தான் நம்ம இந்த நியூஸ் பேப்பருடைய பின்னில் போட முடியும். இந்த மாதிரி 7 விஷயங்களுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.